ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பற்றினா ஒரு மிகப்பெரிய டெசிஷன் அண்ட் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல பிசிசிஐ ஒரு ட்விஸ்டோட இந்த இடத்துல முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம எல்லாருமே செம ஹாப்பியாக இருந்திருப்போம். பட் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்கு நிலச்சதா அப்படின்னா கிடையாது. ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டான சீரியஸ் லாஸு, ஸோ அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு எகெயின்ஸ்டாக ஹோம் சீரியஸில் ஒயிட் வாஷ், 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய அடுத்தடுத்து படுதோல்விகள் நமக்கு நம்ம மேலே விழுந்துகிட்டே இருந்தது. இது எல்லாத்துலேயுமே ரோஹித் சர்மா ஒரு பாட்டாக இருந்ததுனால, ஸோ ரோஹித் சர்மாவுக்கு இதுக்கப்புறம் கேப்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க கொடுக்கறது ரொம்ப டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு இருந்தது. ஈவன் அவருடைய ஓடிஐ வேர்ல்டு கப்போ ஒரு ஆடம் போகிறதில்லை அப்படிங்கிறதுனால சாம்பியன்ஸ் டிராஃபியோட கேப்டன்சி அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பேசப்பட்டது. பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன்சி அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாக்கெல்லாம் இப்போ போக போகிறதில்ல. சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மாக்கே சாம்பியன்ஸ் டிராஃபியோட சைடில் கேப்டன்சி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. ப்ளஸ் சாம்பியன்ஸ் டிராஃபியில் அவருடைய பெஸ்ட்டை ரோஹித் சர்மா கொடுத்தாகணும். சப்போஸ் ரோஹித் சர்மா அவரோட பெஸ்ட்டை கொடுக்காம சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் டீம் இந்தியா ஒரு மிகப்பெரிய லெவலில் சொதப்புது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல கேப்டனோட சேர்த்து கோச்சையும் மாற்றுறதுக்கு பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸோ இப்போ பிசிசிஐ சைட்லேருந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 30-40% தான் பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன் பிளேம் விஷயம் வரும். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் வராது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கோச்சிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய டிராபேக்காக இருந்தது. ஏன்னா கம்பீர் கோச்சிங் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக கம்பீர் யாரால டீம் இந்தியா பெரிய லெவலில் சாதிக்குங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைகள் இருந்தாங்க. பட் ஆனால் கம்பீர் நமக்கு கொடுத்தது என்னமோ மிகப்பெரிய ஏமாற்றங்கள் மட்டும்தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா நிறைய இடத்துல சொதப்புனாங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிங்கிறத ஸோ இப்போ அவங்க இந்த இடத்துல சைட் லைன் அப்படிங்கிறத பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரோஹித் அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பீர் ரெண்டு பேர்த்துக்குமே அதுதான் அவங்களுடைய ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எந்த விதமான தயவுதாச்சும் இல்லாமல் டீம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி மறுபடியும் நம்ம கைக்கு வந்தே ஆகணும். ஏன்னா பாகிஸ்தான் அந்த மாதிரியான சைடும் நமக்கு பழி வாங்குற சுச்சுவேஷன் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் ரன்னர் அப் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இங்கே நம்மளோட சைடில் இருந்துட்டு இருக்கு. டீம் இந்தியா சைடில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவரோட பெஸ்ட்டை கொடுத்து அவரோட ஃபார்மையும் ப்ரூவ் பண்ணி அவரோட கேப்டன்சியும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்போட தான் சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.